காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் லாரி ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேம்பாலம் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன் வணக்கம். இந்த விபத்து நிகழ்ந்தது எப்படி? உங்க விரிவான தகவல்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு பகுதிக்கு அருகே உள்ள பாலாற்றின் குறுக்கே 20 ஆண்டுக்கு முன்பாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் உயர்மட்ட மேம்பாலமானது கட்டப்பட்டது. இந்த மேம்பாலமானது திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களையும் அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தை இணைக்கும் முக்கிய சாலையாக விளங்கி வருகிறது. இந்த சாலையில் பேருந்துகள், கார்கள், தொழிற்சாலை பேருந்துகள், கனரக லாரிகள் என தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மேம்பாலத்தில் ஆங்காங்கே சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டதோடு மேம்பாலத்தில் கம்பிகளும் வெளியே நீட்டபடி அபாயகரமாக தெரிய வந்தது. இதனால் நெடுஞ்சாலைத்துறையினர் மேம்பாலத்தின் மீது தார் சாலை அமைக்கப்பட்டு அதனை மறைக்கும் பணியானது நடைபெற்றது. ஆயினும் அத்தார் சாலை அமைத்தும் சில மாதங்களாகவே அந்த தார் சாலையும் குண்டும் குழியுமாக பெயர்ந்து காணப்பட்டு வருகிறது. இந்த குண்டும் குழியுமால் அவ்வப்போது மேம்பாலத்தின் மீது விபத்துகளானது ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த சம்பவமானது தொடர்கதியாகி வருகிறது என்று பொதுமக்களும் கூட தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலத்தில் கூட ஒரு வாகனத்தின் இந்த மேம்பாலத்தின் மீது பழுதடைந்து நின்று கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்ட நிலையில் தற்போது மாங்கால் கூட்டோடு பகுதியிலிருந்து தாராஸ் லாரியானது மணல் ஏற்றிக்கொண்டு காஞ்சிபுரம் நோக்கி மேம்பாலத்தில் ஏறும் பொழுது இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த குண்டு குழிமால் காரணத்தால் மட்டுமே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை எழுந்து வருகின்றனர். ஏனென்றால் அந்த மேம்பாலத்தில் அந்த லாரியானது ஏறும் பொழுது முன்னாக சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று அந்த மேம்பாலத்தின் பெரிய பள்ளத்தை கண்டு பிரேக் அடித்துள்ளனர். அப்போது இந்த தாராஸ் லாரியானது எதிர்பாராமல் அந்த வாகனத்தின் மீது மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் எவருக்கும் எவ்வித உயிர் சேதம் ஏற்படாமல் இருந்தாலும் கூட இந்த விபத்தின் காரணமாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை அரசு பேருந்துகள், தனியார் நிறுவன பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கார்கள் போன்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்று வருவதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இதனால் கடும் அவதியுற்று வருகின்றனர். மேலும் விபத்தால் இந்த சிக்கிய அந்த லாரியை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அப்புறப்படுத்தும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மேம்பாலத்திற்கு அருகாமையிலேயே புதிய மேம்பாலம் கட்டுவதற்காக 5 மாதத்திற்கு முன்பாகவே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான பணிகள் துவங்கப்படும் என்று பூமி பூஜையும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாள் வரைக்கும் அந்த புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் வருகிறது என்று தொடர்ந்து இந்த பொதுமக்களும் குற்றச்சாட்டு வருகின்றனர். ஆகவே இந்த அருகாமையில் ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் புதிய மேம்பாலத்தை கூடிய விரைவில் கட்டித்தர வேண்டும். இது போன்ற போக்குவரத்து நெரிசல்களால் பொதுமக்கள் அவதி அடையக்கூடாது என்று பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.